என்ன நிறைஞ்சதா? சரி, ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விடும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. கமான், குயிக் குயிக் குயிக். வாட் நான்சன் இடியட். போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க அந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? கமான்யா, குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க, கேப்பார் வார் கேட்டீங்க. டேய், எந்திரா. தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய், கொம்பு முளைச்ச தலையா. டேய், சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார், கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனால தான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார், ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா. டேய் ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்சா என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம், முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு.
ஏனுங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து கொலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக். என்னங்க யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க. சரி சரி, நீங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார். அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீப்பாய் நினைச்சு காலை போட்டுக்கிறது அந்த பொண்ணு மேலதான் சார். இதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சுற வெளியே சார். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய அந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கைக்குள்ளனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போ சொல்றா சார். பேசாதா? இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார். காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்பவும் வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரன் இங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார் இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதிங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புரி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா? நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்பு திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் பாத்தீங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுங்க இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க.
ஆமா உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா. கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு கூப்பிட்ட? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே விளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ தொட்டுட்டான். ஏன் தொட்டா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவெல்லாம் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறயா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாத்தா. உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்ப வா. எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்குது. போயிட்டியாப்பா? எங்க இருந்து எங்க அங்க பாருங்க. அசோகே ரங்கா என்ன சாகுது? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுகிட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானாவாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல. அது நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு. தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப மனசு கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல. யாரே நீங்க? கோழி தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளு மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் இங்க காட்டு தலைவங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்களை தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்களை தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்களா? இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டு இருக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ஏய் ரெக்கத்தலையா, கட்டிக்க முடியாத என்னடா பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ச்சே, நம்ம குல வழக்கப்படி. அசோக் குப்பத்தோடு வர்றான். ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? ஏய், பேசாதே. பின்ன பாடவா? ஏய், கல்யாணமா கத்தியா? ரங்கா சும்மாரா, இவன் வேற கத்துறான், நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா.
ஏய், முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. ஏய், நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உன்னை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா, என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? ஏய், சொன்ன கேப்பா. இந்தப்பா, ஏப்பா தடிச்சாட. குப்பை தொட்டி தலையா? சொல்லு, என் ஈரலை விட இவன் ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறு அவுத்து விடுறேன். 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோகுள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல, தீ வெட்டி சொன்ன அவுத்துடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. ஏழு கொண்டு வாடா வெங்கட்ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன கோவிந்தா போட்டுக்கிட்டு வரீங்க? செத்ததுக்கு பின்னால போடுற கோவிந்தா. எனக்கு மேட்ரு முன்னாலேயே தெரிஞ்சு போச்சு, அதனால போடுறேன் கோவிந்தா. கோவிந்தா, பெரியவன் அவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான். சின்னவன் இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நடக்க போறது இப்ப 2 கல்யாணம். 2 பொண்ணுங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. ஓ வாடி, உனக்கு அந்த நினைப்பே இருக்கா? இங்க பாரு கோவிந்தா, நீ 2 பொண்ணுகளையும் ரூட் விட்ட மேட்ரு அவர்களுக்கு தெரிஞ்சது. மவனை உன்னை அடிச்சு கஞ்சி காய்ச்சி தேர்தலை கூத்திடுவானுங்க. அது இதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. என்ன இப்ப நீ சென்ட்ரல் ஜெயில் இருக்கிற, உன்னை கிரேட் எஸ்கேப் பண்ணி விடணும். இந்த பாரு, இப்படிக்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு. அந்த ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தியே ஒரு பாக்ஸ், அந்த டப்பாவை தூக்கி எறிய கப்பிட்டு ஓடி போயிரு. அவங்க அங்க வந்து உதைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா. உன் ஜாதகத்துல அப்படி அடி வாங்கணும்னு இருந்தா அதை வாங்கிக்க கோவிந்தா. நான் போக மாட்டேன். நான் இதுக்கு போனோம். ஒழுங்கா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டு நீதானே. இனிமே நாங்க இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடி வாங்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல. சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான். எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் பிரியாவை லவ் பண்ணலைங்கிற விஷயத்தை அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவேன். என்னது? நீ தானே 2 பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ஐயோ, முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா. யாரு? என்னோடது. என்னோடது. எனக்கு என்னையே கோவிந்தா போட வச்சியா கோவிந்தா. கோவிந்தா, இங்க பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னையே செல்ஃப் கோவிந்தா போட வச்சியா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா, நீ வாயை திறக்காம இரு கோவிந்தா. கோவிந்தா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டியா அவங்க கோவிந்தா மேட்ர? இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னா உங்க மாமனுங்க நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்ல வைப்பான். ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ. என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நீ வர கோவிந்தா மேட்டர் அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணை மூடின காதுல அந்த சத்தம் மட்டும் தான் வருது. கோவிந்தா கோவிந்தா. என்னமா பண்றது? நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம். பிச்சைக்காரன் நாயே, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்ணு கேக்குதா? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா. ஏய், எங்கட ஜாஸ்தி வச்சுக்காதே, அப்புறம் நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலைக்காரன் நாயே. எனக்கு என்ன பயமா? நான் எப்பவும் சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கேயும் சொல்லுவேண்டா. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே, நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய், நீ பிரியா லட்சுமி 2 பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமியும் பிரியாவும் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா. புளிரானுங்கடா புளிரானுங்கடா. காதலிப்படா காதலிப்ப. ஆனா 2 பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா 2 பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அது ஏன் இஷ்டம். அத கேட்கறதுக்கு நீ யாரா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவே நான் இல்லடா.
என்னோட 2 மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க 2 பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு கர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட 2 மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும். கிருஷ்ணா அவன் ரொம்ப பேசுறான்ப்பா. வெளில போட நாயே. ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த லூச புடிப்பா. டேய் என்னடா இதை வச்சு கலடா பண்ணிட்டு இருக்க? உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல, புண்ணாக்கும் இல்ல. போடா அவசரப்படாதீங்க மாமா. உங்க 2 பேர் கால்ல தான் விழுறேன், தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன்னு உங்க 2 பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். மாமா, ஒரு நிமிஷம் மாமா, தயவு செய்து மாமா, அவசரப்படாதீங்க மாமா. ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு. இப்ப கேளுங்க. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. தூங்க போறவங்களை எழுப்பி மோதாத பாட்டு போட போறாங்க. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா. ஐயோ டேய், இப்ப போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா. இப்ப நீங்க அடிச்சுதான் என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்சலாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையில நீட்டாதீங்க. இத நீங்க கேட்டாதான் உங்க 2 பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்க 2 பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன். போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. இருக்கு உனக்கு இருக்கு, இப்ப என்னோட மனக்கணக்கு. சின்ன மாமா, பெரிய மாமா, மாமா ஐயோ ஐயோ, ராத்திரி நேரத்துல ரகசியம் பருத்தி கோட்டை புண்ணாக்கணும். போடா நில்றா. ஏண்டா ஓட்ட டேப் ரெக்கார்டரை கொடுத்து கடைசியில எனக்கே அல்வா கொடுத்தியடா. வாங்குவியா? நான் போ.